வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் நம்ம சேனலோடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணலாம், உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம் சேனல்லையுமே நம்ம வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே. இதுலையுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே அக்யூரேட்டா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்ல. இந்த வீடியோல நம்ம வந்து சேஷாசாயி டெக்னாலஜிஸ் ஐபிஓ பத்தி தான் வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த கம்பெனியோட வந்து நீங்க ஐபிஓ அப்ளை பண்றதா இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இந்த கம்பெனியை பத்தின ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்கு, ஸோ அப்ளை பண்ணலாமா வேணாமா, என்னுடைய ஃபைனல் டிசிஷனை நான் அப்ளை பண்ண போதனா இல்லையா, அண்ட் இந்த கம்பெனியில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்ற உட்பட எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா வந்து பிரேக் பண்ணி பார்க்க போறோம் நண்பர்களே. சேஷாசாயி டெக்னாலஜிஸ் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னாக்கா 1993 இந்த கம்பெனி வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து என்ன, இந்த கம்பெனி என்னதான் பண்றாங்க அப்படின்னாக்கா இந்த பேரை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒரு ஐடி செக்டர் கம்பெனி அப்படின்றத கரெக்ட்டுங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடி செக்டர்ல வர ஒரு கம்பெனி தான். அண்ட் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் வந்து டிரைவ் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து மல்டி லொகேஷன், இந்தியாவில இருக்கிற மல்டி லொகேஷன்ஸ்க்கு வந்து ஸோ பேமெண்ட், கம்யூனிகேஷன், ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் இன்டர்நெட் ரிலேட்டடான சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கஸ்டமர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மெஜாரிட்டி வந்து இவங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதாவது என்பிஎஃப்சி, அப்புறம் இன்சூரன்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ். இவங்க தான் வந்து இவங்களுடைய மேஜர் வந்து கஸ்டமர்ஸா இருக்காங்க. அண்ட் வந்து இவங்களுடைய ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் வந்து எங்க பண்றாங்க அப்படின்னாக்கா டேட்டா செக்யூரிசி அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு சில காம்ப்ளைன்ஸ் நார்ம்ஸ் இருக்கும், ரூல்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து என்ஷூர் பண்றதுலையும் அண்ட் கம்பெனிகளுடைய டேட்டாவுடைய செக்யூரிட்டிலையும் வந்து இவங்க வந்து ரொம்பவே வந்து ஃபோக்கஸ்டா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ பேமெண்ட் கார்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கார்ட்ஸை இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுலேயே வந்து டாப் 2ல வந்து இவங்க வந்து இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து 2022 பார்க்கும்போது இவங்க மார்க்கெட் ஷேர் வந்து 24% வச்சிருந்தாங்க. இப்போ 2024 பார்க்கும்போது இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து 35% உயர்ந்திருக்கு நண்பர்களே. இது மட்டும் இல்லாம இவங்க இந்த செக் லீவ்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து பேங்க்ல எல்லாம் வாங்குற செக் லீஃப், அந்த செக் லீஃப் எல்லாம் வந்து கண்ட்ரி இந்தியாக்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ற லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருக்காங்க. ஸோ கீழே பார்த்தோம்னாக்கா இவங்களுடைய சர்டிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் சர்டிஃபிகேஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்குன்றது எல்லாமே நான் இங்க வந்து போட்டிருக்கேன். அண்ட் இவங்களுடைய பிசினஸ் வெர்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 பிரிக்கலாம் நண்பர்களே. ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ப்ரீபெய்ட் கார்டு, அப்புறம் வந்து டிரான்சிட் கார்டு, செக் லீஃப், அதுக்கப்புறம் இந்த மெர்ச்சன்ட், அதாவது ஷாப்ஸ், நம்ம யூஸ் பண்ற ஷாப்ஸ்ல இருக்கிற கியூஆர் கோட்ஸ், அப்புறம் இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ்க்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா கம்யூனிகேஷன் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கம்யூனிகேஷன் என்னன்னாக்கா இந்த பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லைனாக்கா என்பிஎஃப்சிஸ் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில போர்ட்டல்ஸ் அனுப்புறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த கம்யூனிகேஷன்ஸை கம்ப்ளீட்டாவே வந்து சப்போர்ட் பண்றதா வந்து இந்த கம்பெனி வந்து இருக்காங்க. அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்ட்ஸ் எல்லாம் இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி, இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி, இவங்களே வந்து டிஸ்பேச்சும் பண்ணி அதை ட்ராக்கிங் பண்ற உட்பட அனைத்து சப்போர்ட்டும் இவங்க வந்து பண்றாங்க. பிளஸ் வந்து இவங்களுடைய ஸோ பிரிண்டிங் ரிலேட்டட், அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கம்யூனிகேஷன்ஸ்க்கு தேவையான பிரிண்டிங், டாக்குமெண்ட்ஸ் பிரிண்டிங் பண்றது, அப்பதான் அந்த பர்சன் ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸ்க்கு அந்த இமெயில், எஸ்எம்எஸ் பண்ற உட்பட அனைத்து சப்போர்ட்டும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னாக்கா ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு ஐடென்டிஃபை பண்ண போது இந்த அசெட் மேனேஜ்மெண்ட், அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரியான சர்வீஸும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் ஜென்ரலா வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல இருக்கிற அந்த கம்ப்ளீட் எக்கோ சிஸ்டம்ஸ்க்கும் வந்து இவங்க வந்து ஐடி ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ் வந்து மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே. ஸோ இவங்களுடைய மெஜாரிட்டி இது வந்து நம்ம பார்த்தோம். இவங்க வந்து எத்தனை மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா இந்தியாவில் வந்து 7 இடங்கள்ல 24 மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஜென்ரல் கஸ்டமர் பேஸ்ன்னு வந்து பார்க்கும்போது ரியலாவே வந்து பார்த்தோம்னாக்கா எக்கச்சக்க கம்பெனிஸ் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருப்பாங்க போல. அதுல மெயின் கம்பெனிஸா நம்ம வந்து இங்க ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்காங்க, ஐசிஐசிஐ பேங்க் இருக்காங்க, ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா ஹெச்டிஎஃப்சி எதுகோ இருக்காங்க, எஸ்பிஐ லைஃப் இருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இருக்காங்க, பைன் லேப்ஸ் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதாவது டெபாசிட்ரிஸ், அதாவது சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் போன்ற டெபாசிட்ரிஸ் அண்ட் ஃபின்டெக் கம்பெனிஸ், அதாவது பாலிசி பஜார், பேடிஎம், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் வந்து இவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கௌதம் ஜெயின் அப்படின்றவங்களும் அண்ட் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரகுநாயட் லால்வானி அப்படின்றவங்க தான் ப்ரொமோட்டர்ஸா இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து இந்த செக்டார்ல, இந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்பவே வந்து ஹைலி குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருக்காங்க. பிளஸ் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு என்விரான்மெண்ட்ன்றதுனால ஒரு சின்ன சின்ன கம்பெனியால வந்து இந்த ஃபீல்டை வந்து உள்ள வரவும் முடியாது. அதே மாதிரி வந்தாலுமே மார்க்கெட்ல ரீச்சும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது ரொம்பவே வந்து
கிரிட்டிக்கலான ஒரு ஃபீல்டுங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு இது வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக்கா நம்ம வந்து பார்க்க முடியுது இதை. ஐபிஓடைய சைஸ் பார்த்தோம்னாக்கா 813 கோடி வராங்க. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூவா 480 கோடியும் அண்ட் அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுடைய growthக்காக ஒரு 198 கோடியும் அவங்க வந்து அலோகேட் பண்ண போறாங்க. பிளஸ் வந்து அவங்களுடைய கடன்ல வந்து ஒரு 300 கோடியை வந்து கடன் அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அவங்க ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேல்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா 333 கோடி வந்து ஆல்ரெடி வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஒரு சின்ன போர்ஷனை வந்து இந்த ஐபிஓல செல் பண்ண போறாங்க. நண்பர்களே, வீடியோ இன்னும் முடியல. இது நம்ம சேனலுக்கான ஒரு சின்ன ஒரு 5 செகண்ட் நான் எடுத்துக்கிறேன். அதாவது நீங்க உங்க சைட்ல நீங்க என்ன பண்ணணும் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னாக்கா, நம்ம சேனலை வந்து நீங்க லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்து வருவாங்க. அண்ட் எனக்குமே வந்து நிறைய வீடியோஸ் போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நண்பர்களே. ஸோ இந்த சப்போர்ட் மட்டும் எனக்கு உங்க சைட்ல இருந்து பண்ணுங்க. ப்ளஸ் ஒரு ஜென்ரல் அப்டேட். ஸோ நம்ம எவ்ரி வீக் சாட்டர்டே நைட் 9 PM வந்து லைவ் வந்துட்டு இருக்கோம். நீங்களும் இந்த லைவ்ல வந்து பங்கேற்று இருக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் எந்த ஒரு குவரிஸா இருந்தாலும் நீங்க வந்து அதில் போஸ்ட் பண்ணுங்க. நம்ம அதில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது அண்ட் செப்டம்பர் 25ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. இஷ்யூ பிரைஸ் பார்த்தோம்னாக்கா 402 ரூபாயில இருந்து 423 ரூபா வரைக்கும் வராங்க ஒரு ஷேருக்கு. ஆனா இந்த ஷேர் வந்து ஆல்ரெடி வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கும் பட்சத்துல ஹையர் பிரைஸ் பேண்டான 423 ரூபாய்க்கு அப்ளை பண்றவங்களுக்கு லாட்டரி பேசிஸ்ல தான் கிடைக்கும்ன்றதை நம்ம இங்க நோட் பண்ணணும் நண்பர்களே. மார்க்கெட் லாட்னு பார்த்தோம்னாக்கா 35 ஷேர் இருக்கு அண்ட் ரீட்டைலருடைய மினிமம் அமௌண்ட் வந்து 14,805 ரூபாய் இருக்கு. ஸ்மால் HNI கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க 14 லாட் அப்ளை பண்ண முடியும். அது வந்து 2,07,270 ரூபா இருக்கு. அண்ட் பிக் HNI கேட்டகரியோடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 68 லாட், அதாவது 10,06,740 ரூபா. நண்பர்களே, இந்த ஐபிஓ வந்து பார்க்கும்போது NSE அண்ட் BSEன்னு சொல்லி 2 எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து லிஸ்டிங் ஆக போதாங்க. அண்ட் அலாட்மெண்ட் டேட் வந்து செப்டம்பர் 26. ரீஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 29. ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்றது நம்மளுடைய டிமெட் அக்கௌண்ட்ல ஆட் அப் ஆகுறதுமே பாத்தீங்கன்னா செப்டம்பர் 29. ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து அதுக்கு அடுத்த நாளான செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து லிஸ்டிங் வராங்க. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு ஷேருக்கு வந்து 10 ரூபா இருக்கு. அண்ட் ப்ரொமோட்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஹோல்டிங் வந்து ஐபிஓக்கு வரதுக்கு முன்னாடி 93% வந்து அவங்க கிட்ட தான் இதுக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங். அண்ட் இந்த ஐபிஓல அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் டிஸ்கவுண்ட் வந்து 40 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அலோகேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆன எஃப்ஐபி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அது அவங்களுக்கும் அண்ட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ஆன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் 50% வந்து ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 15%, ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் அதாவது நமக்கு நம்மளோட கேட்டகரிக்கு வந்து 35% ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த ஐபிஓ நமக்கு அலாட்மெண்ட் ஆகுது பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். ஏன்னா வந்து 35% கிட்ட இதுக்கு நம்மளுடைய அலோகேஷன். நண்பர்களே, உங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து நான் பார்த்தேன். ரொம்பவே வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட நான் கடந்த 3 வருஷத்தோட ஃபினான்ஷியல்ஸ் நீங்கள் நான் போட்டிருக்கேன். ஸோ 782 கோடியில் இருந்தவங்க ஸோ லாஸ்ட் இயர் வந்து 1,160 கோடி கிட்ட வந்து அவங்களோட அசட்டை வந்து உயர்த்திருக்காங்க. அவங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா 1,153 கோடியில் இருந்து 1,570 கோடி வந்து போன வருடம் வந்து 1,473 கோடி. ஸோ ஒவ்வொரு வருடமும் அவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட்டுமே சூப்பராக இம்ப்ரூவைஸ் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட 108 கோடி இருந்தவங்க 2003 இப்போ 222 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து டபுள் ஆகுது அவங்களுடைய ப்ராஃபிட். ஈபிட்டா பார்த்தீங்கன்னா 207 கோடியில் இருந்து 370 கோடி. ஸோ நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா 321 கோடியில் இருந்து அப்படியே டபுளையும் தாண்டி 669 கோடி. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னாக்கா 670 கோடி கிட்ட வந்திருக்கு அவங்களுடைய நெட் ஒர்த். ஸோ ரிசர்வ்ஸ் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 500 கோடி கிட்ட அவங்களோட ரிசர்வ்ஸே வச்சிருக்காங்க. அவங்க எக்ஸ்ட்ராவான அமௌண்ட்டே வச்சிருக்காங்க. பிளஸ் ஐபிஓவும் வராங்க. ஸோ பாரோயிங்ஸ் பார்க்கும்போது கடந்த 3 வருடமா அவங்களுடைய பாரோயிங்ஸ் வந்து பெருசா வந்து டிராஸ்டிக்காக ஏறலைங்க. ஏன்னா வந்து 312 கோடி இருந்தவங்க 2 வருஷம் முன்னாடி இப்போ வந்து ஒரு 380 கோடி அந்த ரேஞ்சில் வந்து இருக்காங்க. ஒரு சின்ன பாரோயிங்ஸ் தான் இருக்குது கம்பெனில. அதுவுமே அவங்க கம்பெனில ஆல்ரெடி 500 கோடி ரிசர்வ்ஸ் இருக்கு. அதனால இப்போ இந்த பாரோயிங்ஸ் வந்து பெரிய ப்ராப்ளமா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது நண்பர்களே. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல எதெல்லாம் ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு. ஒன்று வந்து இந்த கம்பெனி வந்து மொனோபோலியா நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா ஸோ என்ட்ரி பேரியர் வந்து ரொம்பவே அதிகம். யாருனாலும் இந்த மாதிரி கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணிட முடியாது உடனே. அண்ட் இவங்களுக்கு வந்து ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் கஸ்டமர்ஸோட பேஸும் நல்லா இருக்கு. அண்ட் அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸுமே ரொம்பவே வந்து லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் வந்து இவங்க வந்து டெக் கம்பெனிஸ் அண்ட் பேமெண்ட் ரிலேட்டடான கம்பெனிஸ்க்கு ஸோ அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பேன் இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் சூப்பராக இருக்கு. அண்ட் அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் நாலேஜ் உள்ளவங்களா இருக்காங்க. கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பட்சத்தில் ஸோ 20ஆம் தேதியான இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஐபிஓ உடைய லிஸ்டிங் பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ் வந்து 533 ரூபா வந்து 26% வந்து ப்ராஃபிட் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து
எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஒரு 4000 ரூபாய் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆஸ் ஆன் 2 days டேட். ஸோ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். ஸ்டாக் அண்ட் இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் அந்த இதை பொறுத்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து ஏதவும் இறங்கவும் செய்யுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த கம்பெனியோட பேர் கம்பாரிசன்ல யாருமே இல்லை நண்பர்களே, ஷேர்ஷாஷா டெக்னாலஜிஸ் மட்டும்தான் இருக்காங்க. இபிஎஸ் 18 ரூபா 50 பைசாவா இருக்காங்க, ரொம்பவே சூப்பரான இபிஎஸ். டைலூட்டட் இபிஎஸ் 11 ரூபாய் 50 பைசா, நல்ல இது. என்ஏவி 31.54 சூப்பரா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த், ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற மொத்த நெட்ஒர்த்து கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்னாக்கா 36% வந்து வருஷம் வந்து அவங்களுடைய நெட்ஒர்க்ல இருந்து ரிட்டர்ன் வருது. இது வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு ரேஷியோவை தான் நம்ம வந்து பார்க்கணும் நண்பர்களே. ஸோ எல்லாம் முடிஞ்சிருது. ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ண போதுமா இல்லையா, அதுதானே வரீங்க. எனக்கு நீங்க வந்து நினைக்கிறது கேட்குது நண்பர்களே. ஸோ நீங்க அப்ளை பண்றீங்களா இல்லையான்றதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க மறக்காம. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா வந்து இந்த ஐபிஓல எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிறவங்களுடைய எல்லா அக்கௌண்ட்ல இருந்துமே கண்டிப்பா நான் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுல நான் வந்து எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. கண்டிப்பா நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ நீங்க அப்ளை பண்றீங்களா இல்லையான்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஐபிஓ வீடியோவில் நம்ம வந்து உங்களை சந்திப்போம். நன்றி நண்பர்களே.